பெண்கள் தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோட ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஆமா ஆமா. இது குழந்தை பிறந்தோனையுமே கருவுல இருக்கிறப்ப விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லிருச்சு. அப்புறம் நேத்து டக்குன்னு பிறந்தோனி எந்திரிச்சு நடந்து ஓட்டு போட்டுருச்சு. இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்பணுமா? இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க சம்பந்தமே இல்லாம எதுக்கு விஜய் கூப்பிடுறீங்க உள்ள? திருப்பூர், சேலம், ஈரோடு இங்கதான் இந்திக்காரனுங்க கூலி தொழிலாளிகள் ஜாஸ்தி. அவனுங்களுக்கான தமிழ்நாட்டுல ஓட்டு போடலாங்கிற உரிமையை கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? அவனுங்க திடீர்னு இதுக்கு முன்னால சேலத்துல இப்படி ஓட்டு போட்டானுங்களா? இல்ல இவ்வளவு மக்கள் தொகை திடீர்னு வந்துட்டாங்களா? எங்க இருந்து வந்தாங்க? இந்த இந்திக்காரன் ஓட்டு எல்லாம் யாருக்கு போடுவாங்கன்னா, நீங்க உடனே டிஎம்கே காரன் போட்டுருவான், ஏடிஎம்கே போட்டுருவான்னு நினைச்சிடாதீங்க. அவங்க எல்லாம் தெளிவா பாஜக போடுவாங்க. அதாவது ஊர்ல இருக்கிற எல்லாருமே கிளம்பி போய் விஜய்க்கு ஓட்டு போட்டானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னால இவ்வளவு சதவீதம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றத நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ஓட்டை நீக்கி விட்டாங்க எஸ்ஐஆர்ல. அந்த 70 லட்சம் ஓட்டை நீக்காம இவ்வளவு வருஷமா எலெக்ஷன் போயிருந்திருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யாரு வாழ்றா அப்படின்னா, பூத் ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் வாழ்றான். திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா, ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வருமானம் பெருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் NNK. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஸ்டெல்லா மேடம். எப்படி போச்சு சார் ஜனநாயக தேர்தல் விழா? தேர்தல் விழான்னா ஆக்சுவலா தேர்தல் ஆணையம் மிக சரியா வேலை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு ஓட்டு போடுறப்ப நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆமா, அந்த பாருங்க ஓட்டு போட்டிருக்கேனா? ஓட்டு போட்டீங்களா? வெரி குட். திமுகவுக்கு தான் போட்டேன். ரைட். ஆமா, உதயசூரியனுக்கு. எதுக்காக சொல்றேன்னா, ஓட்டு போடுறதுக்கு முன்னாலதான் சொல்லக்கூடாதான், ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் சொல்லலாமா? சார் இதுக்கு முன்னாடி கூட நீங்க சொல்லிட்டீங்க சார், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு. இதுக்கு முன்னாடி அதுலயே சொல்லிட்டீங்க. அதான் இப்ப போட்ட பிறகு சொல்றீங்க. ஆமா, அவ்வளவுதான். மொத்தம் போட்டோம். இது எதுக்காக வைப்பேன்னா, இந்த மைய வச்சோனிமே இந்த மை உண்மையிலேயே அழியாம இருக்குதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணேன். போயிட்டு இந்த விம் லிக்விட் எல்லாம் போட்டு. ஏன் சார் ஆசிட் போட்டு தேய்க்க வேண்டியதானே? அதான், ஆசிட போட்டோம்னா கையே போயிருங்க. விரல் உங்களுக்கு நான் விரல் இல்லாம சுத்தணும்னு நீங்க ஆசை வைக்கிறது எதுக்காக? அத போய் எதுக்கு டெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு? ஏன் இந்த விபரீத வேலை? ஏங்க, இந்திய தேர்தல் ஆணையம் சரியான மைய தான் வச்சிருக்காங்களா இல்ல டூப்ளிகேட் மைய வச்சிருக்காங்களான்னு எவனுக்குங்க தெரியும்? அத்தனை பேர் கள்ள ஓட்டு போட்டானா? எல்லாத்துக்குமே சந்தேகம் தான் உங்களுக்கு. ஆமா, முதல்ல நம்புறதுக்கு முன்னால சந்தேகப்படணும். புரியுதுங்களா? நான் சந்தேகப்பட்டேன். இப்ப என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க. அப்புறமேலு விம் லிக்விட் எல்லாம் வச்சு தேய்ச்சி பார்த்தா, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, போன் பண்ணி ஏதாவது அழிக்கிறது வித்தியாசமா அப்படின்னு, நெயில் பாலிஷ் ரிமூவ் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னானுங்க. அப்படியே ரிமூவ் பண்ணேன். ஆமா, ஆனா அந்த நேரத்துக்கு அழிஞ்சது மாதிரி தெரிஞ்சது. ஆனா போகல. கரெக்டா பாத்தீங்களா? அழிய மாட்டேங்குது. சோ தேர்தல் ஆணையம் அதோட கடமையை ரொம்ப சரியாக செஞ்சிருக்கு. மையெல்லாம் டூப்ளிகேட் கொடுத்தரல, காசு வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தரல, காசு வாங்கினதுக்கு மேல நல்லா வேலை பார்த்திருக்காங்க. இல்ல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் காசு வாங்கினாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்புறம் ஓசில சாப்பிடுவாங்க. காசு கொடுத்தானே வாங்கி சாப்பிட முடியும். ஊர்ல இருக்கிறவன் சும்மா ஓசி போடுவான், ஓசில காசு கொடுப்பான். ஏங்க, கவர்மெண்ட் தேர்தலுக்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும். செஞ்ச வேலைக்கு கூலி அப்படி சொல்லுங்க. அததான் சொல்றேன். அத விட்டு வாங்குன காசுக்கு நீங்க சொல்றது வேற மாதிரி மீனிங் வருது. நீங்க புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க சொல்றத கரெக்ட்டா சொல்லுங்க. சொல்றதெல்லாம் இப்ப வேலை பாக்குறேன் சம்பளம் கிடைக்குது, வேலை பாக்குறேன் சம்பளம் கிடைக்குது, வேலை பாக்குறது காசு கிடைக்குது, வேலை பாக்குறது காசு கிடைக்குதுன்னா தப்பா போயிருமா? புரியுதுங்களா? ஆக மொத்தம் ஒரு விஷயம், தேர்தல் ஆணையம் தன் கடமையை மிக சரியா செஞ்சிருக்கிறதா. இந்த மை ஒன்னே போதும், ஒரு போன சொத்துக்கு ஒரு சோறு பதம் பாங்க இல்லையா, அது மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க இப்படி பண்ணதுனால்தான் இவ்வளவு ஓட்டு போலிங் ஆச்சுங்கிறாங்க. ஆனா இன்னொரு ரிப்போர்ட்ஸ் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 2011லயும் 2021ல வந்த ஓட்டு சதவீதத்தை விட இந்த வாட்டி ஓட்டு சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முக்கியமா பெண்கள் தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோட ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஆமா ஆமா, இது குழந்தை பிறந்தோனியுமே கருவுல இருக்கிறப்ப விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லிருச்சு. அப்புறம் நேத்து டக்குன்னு பிறந்தோனி எந்திரிச்சு நடந்து ஓட்டு போட்டுருச்சு. இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா
நம்ம இதெல்லாம் நம்பணுமா? இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க சம்பந்தமே இல்லாம எதுக்கு விஜய கூப்பிடுறீங்க உள்ள? நான் இல்லங்க, என்ன சொன்னேன், விஜய கூப்பிடுறது 82% வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கு. பெண்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க பெண்கள் உடனே ஓட்டு போட்டிருக்காங்கன்னா கரூர்ல இருக்க நல்லா குழந்தை ஒண்ணு வெளில தெரிஞ்சுக்கங்க. வந்து நல்லா விஜய்க்கு ஒண்ணு ஓட்டு தெரிஞ்சுக்கங்க. போட்டுச்சு. ஒரு ம், காலத்துல எல்லாம் வந்து பெண்கள்னு பிறந்தாவே கள்ளிப்பாலை வச்சு கொன்னாங்க. ம், புரியுதுங்களா? இப்ப பெண் பிள்ளைங்கள்னாவே பரவாயில்ல, ஆம்பளை புள்ள கிடைச்சாதான் தப்பு அப்படின்னு ஆம்பளை பிள்ளைய தான் ஒதுக்கிடுறானுங்க. பொம்பளை பிள்ளைங்க நம்மளை காப்பாத்துன்னு சொல்லி ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே வந்து பொம்பளை பிள்ளைங்கள பெக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம், அது பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இப்ப புதுசா ஓட்டு இந்த எஸ்ஏஆர்ல நீக்கிட்டு மறுபடியும் புதுசா ஜாயின் பண்ணதுல அதிக சதவீதமான பெண்கள் தான் உள்ளார வந்திருக்காங்க. ஆண்கள் கம்மி. அப்படி பார்த்தா லேடிஸ் ஓட்ஸ் தானே ஜாஸ்தி வரணும். ஆமா. அதுதான் லேடிஸ் பிறப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு. இதுக்கு காரணம் யாரு? பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ காரணம் சொல்ல முடியுமா? ஏன் நீ பொம்பளை புள்ள பெத்த நீ எவன்கிட்டயாவது கேட்க முடியுமா? நீ ஏன் ஆம்பளை புள்ள பெக்கலன்னு கேட்க முடியுமா? இதெல்லாம் வந்து இறைவன் திருவடி. அது ஒண்ணும் இல்ல நேயர்களே. இப்போ சம்மர்ல வந்துட்டு வெயில் பயங்கரமா இருக்கு இல்லையா? ஆ, நம்ம சார் வந்துட்டு நெறைய இடத்துல பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு, தேர்தல் எங்கெங்க யாரெல்லாம் ஓட்டு ஒழுங்கா போடுறாங்களா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிட்டு, இப்ப நம்ம கிட்ட வந்திருக்காரு. அதனால கொஞ்சம் அது அப்படிதான். நம்ம கொஞ்சம் புரிஞ்சு எது புரியாம எது வேணாலும் வெயில் பேசுவாரு, வேற வழி ஜாஸ்தியாகி இல்ல. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரி. நம்மளால சொல்லவே இல்ல சார். பொம்பளைங்க ஓட்டு அதிகமானதுக்கு ஒரு ரைட்டான காரணத்தை சொன்னா, பிறப்பு விகிதத்துல பொம்பளை ஆமா, ஆமா, பிள்ளைங்க ஆமா, ஜாஸ்தியா ஆமா. நீங்க இருக்கிறதுனால தானே. சொன்னதுதான் ரைட்டு. கரெக்ட் தான். நீங்க சொல்றதுதான் ரைட்டு. ஐயோ. சரி அத விடுங்க சார். ஆ, நேத்து எல்லாரும் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வந்தாங்க. ஆமா. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஓவரால் தமிழ்நாட்டு ஃபுல்லா வந்துட்டு வாக்கு சதவீதம் அதிகமா இருந்தது. அதுவும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல 90% வாக்கு வந்துட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ம். இது வந்து முக்கியமா எதுக்கு நான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கிறேன்னா, ஒரு பக்கம் அந்த இடம் சேலம்னாலே எடப்பாடியார், அப்புறம் நம்ம தெரியும்ல முன்னாள் முதல்வர் எடப்பாடியார், அவருக்கு தான் ஓட்டு எண்ணிக்கை அதிகமா வந்திருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாக்கா அங்க வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கே சார். வேற மாதிரி ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் இந்த ட்விஸ்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலா வந்து வந்திருக்க எல்லா இந்திக்காரனும் வந்து சேலத்துல தான் வந்து ம், குடியிருக்கிறாங்க. இந்த ம், திருப்பூர், சேலம், ம், ஈரோடு இங்கதான் வந்து இந்திக்காரனுங்க கூலி தொழிலாளிகள் ஜாஸ்தி. ம். அவனுங்களுக்கான தமிழ்நாட்டுல ஓட்டு போடலாங்கிற உரிமையை கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? அவனுங்க திடீர்னு இதுக்கு முன்னால சேலத்துல இப்படி ஓட்டு போட்டானுங்களா? இல்ல இவ்வளவு மக்கள் தொகை திடீர்னு வந்துட்டாங்களா? ம். எங்க இருந்து வந்தாங்க அவங்கலாம்? ம். அதனால இதெல்லாம் இந்திக்காரன் ஓட்டு. இந்த இந்திக்காரன் ஓட்டு எல்லாம் யாருக்கு போடுவாங்கன்னா, நீங்க உடனே டிஎம்கே காரன் போட்டுருவான், ஏடிஎம்கே போட்டுருவான்னு நினைச்சிடாதீங்க. அவங்க எல்லாம் தெளிவா பாஜகவுக்கு போடுவாங்க. இல்லாட்டினா பாஜக சப்போர்ட்டர்ஸ் போடுவாங்க. ஆமா. அதனால இபிஎஸ் தான் ஜெயிப்பாரு ம். அப்படின்னு நான் சொன்னாலும் தப்பு. ம். நீங்க சொன்னாலும் தப்பு. தப்பு. 4ஆம் தேதி சொல்றதுதான் சரி. மே 4ஆம் தேதி தான் இதுக்கான ஆமா. ரிசல்ட் வரும் பாருங்க. அதனால இவன் ஜெயிப்பான், அவன் ஜெயிப்பான்னு ஆளாளுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசி, வாயில வந்ததெல்லாம் வடை சுடுறதுன்னா அந்த வடையை எடுத்து நாம திங்கிறதுக்கு நாம முட்டாள் இல்ல. ம், ம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேலத்தை பத்தி சொல்லிட்டோம். மத்த ஒவ்வொரு ஊருங்கள்லயுமே பார்க்கும் பொழுது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்துட்டு இந்த வாட்டி வாக்கு அளிச்சிருக்காங்கன்னும் போது ஒரு அதான் பக்கம் பெருமையா தானே சார் இருக்கு. ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அதாவது ஊர்ல இருக்கிற எல்லாருமே கிளம்பி போய் விஜய்க்கு ஓட்டு போட்டானுங்க. ம், ஏன்னா இதுக்கு முன்னால இவ்வளவு சதவீதம் வரல ம், அப்படிங்கிற மாதிரி ம், சொல்றத ம். நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உம் ஐயோ, நிறைய பேர் சொல்லிட்டாங்களே. ஆனா என்ன சொல்லிட்டாங்க? சொன்னாலும் திருப்பி பரவாயில்ல சொல்லுங்க. உங்க வாயால சொன்னா நல்லாதான் இருக்கும். திருவாயால. திருவாயல்னு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ஓட்டை நீக்கி விட்டாங்க ம், எஸ்ஏஆர்ல. ம், அந்த 70 லட்சம் ஓட்டை நீக்காம இவ்வளவு வருஷமா எலெக்ஷன் போயிருந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த 70 லட்சம் பேர் யாரு? அவங்க இந்த ஊர்ல இருந்தவங்களா, இல்ல ஏலியன்ஸா, இல்ல ஒரே ஒரு இத்தனை வருஷத்துக்குள்ளால 70 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களா? எப்படி இது நடந்தது? உண்மையிலேயே அப்ப அத்தனை பேர் கள்ள ஓட்டு போட்டுதான் இப்ப ஏடிஎம்கே, டிஎம்கே, அடுத்தடுத்த கட்சிகள்லாம் எல்லாம் அந்த 70 ஓட்டு கள்ள ஓட்டுல தான் அத்தனை பேரும் ஜெயிச்சு கட்சியை நடத்திட்டு இருந்தாங்களா? இது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் ஆகுதா இல்லையா? இந்த எஸ்ஏஆருங்கிறது வந்து சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. ஆனா அது ஏன் திடீர்னு குறைஞ்சது அப்படிங்கிற பத்தி ஏன் அதை ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சட்ட ரீதியான விஷயமாவே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப எத்தனை பேர் செத்தானுங்களா? இவ்வளவு கள்ள ஓட்டு இருந்ததா? அப்ப இந்த மையெல்லாம் வந்து அழியாத மையெல்லாம் வச்சாலும் மறுபடியும் அழிக்கிறதுக்கான ஏதாவது புதுசா பொருள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? மீண்டும் மீண்டும் போட்டானுங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப கொஸ்டின் மண்டையில நமக்கு ஓடிட்டு இருக்கிற கொஸ்டினா இருக்கு. இல்ல சார். இப்போ நீங்க கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. இப்ப ரீசன்ட் டைம் நேத்து நான் என்னோட சர்க்கிள்ல பேசின வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்துட்டு ஓட்டு சீட்டு இல்ல.
எனக்கு ஓட்டு இல்ல அப்படின்னாங்க. ஏன் என்ன ஆச்சு? நீங்க போய் எஸ்ஐஆர் ரிப்போர்ட்னு வந்துச்சு இல்லையா? எல்லாருமே ஃபில்அப் பண்ணாங்க. நீங்க ஏன் பண்ணலன்னுமோ நெறைய பேருக்கு ஃபில் பண்ண தெரியல. இப்போ கூட நான் நேத்து நெறைய பேர பார்த்தேன். நெறைய பேர நான் மீட் பண்ணும்போது கூட நான் ஓட்டு போட்டு வரும்போது நானும் ஓட்டு போட்டுட்டேன். போட்டு வரும்போது நீங்கலாம் போட்டீங்களா? அப்படின்னும் இல்லம்மா நான் போய் செக் பண்ணேன். எனக்கு வந்துட்டு லிஸ்ட் இல்ல அப்படின்ட்டாங்க. சரி அவங்க தான் சொன்னாங்க லிஸ்ட்ல இல்லைனாலும் உங்களுடையது அதிகாரப்பூர்வமான ஐடென்டி கார்டு இருக்கு இல்லையா? அத வச்சு நீங்க போடலாமே. ஆனா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. எனக்கு எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. சில பேர் படிச்சவங்களே போயிட்டு நான் போய் பார்த்தேன் எனக்கு இல்ல நான் போடல. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து சார் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்துட்டு போடாம இருக்காங்க ஓட்டு. போடாம இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல வாழ்ற அத்தனை பேருக்கும் ரேஷன் உண்டு. ரேஷன்ங்கிறது எல்லாருக்குமே உண்டு. அதுல எல்லாரும் போய் ரேஷன் வாங்குறானா கிடையாது. தேவைப்பட்டவன் தான் போய் வாங்குறான். புரியுதுங்களா? அதுவும் இப்ப வந்து வீடு தேடி போய் எல்லாம் ரேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி தேவைப்படுறவன் தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தணும். புரியுதுங்களா? அந்த உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னாலும் அங்க போய் ஓட்டு சீட்டு உங்களுக்கு எஸ்ஐஆர்லாம் நீக்கிட்டாங்க எதுவுமே இல்லைனாலும் உங்களோட ஆதார வச்சு ஏதோ ஒரு ஃபார்ம் வந்து 10 என்னவோ ஒரு ரோஸ் கலர் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறானுங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட ஓட்டை நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு இருக்குது. உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா கூட ஓட்டு போடுறதுக்கான அத்தனை ஆதாரங்கள் உங்களோட ஆதார் கார்டு ஆதாரம் இருந்தாவே நீங்க ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டிங்கிறது இருக்கு. இல்ல கவர்மெண்ட் நிறைய ஐடி ப்ரூஃப் சொல்லியிருந்தாங்க சார். நீங்க ஆதார் கார்டுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸா எடுத்துக்கோங்க. இல்ல முதியோர் நீங்க பண்ண வேணா அந்த முதியோர் ஐடி கார்டு ப்ரூஃப் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே டேட் ஆஃப் பர்த் ஒரே நேம்ல ஒரே டேட் ஆஃப் பர்த்ல 3 ஐடென்டி கார்டு இருக்கணும். அது வந்து ஓட்டர் ஐடியா அப்படின்லாம் நான் தனித்தனியா பிரிச்செல்லாம் சொல்றதுக்கு இல்லை. ஆதார் மஸ்ட். ஆதார் கூட வந்து 2 ஐடி அடிஷனல் ஐடி இருக்கணும். அப்படி இருந்துட்டாவே கொடுத்துருவாங்க. ரெண்டாவது என்னன்னா இந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் இந்த பூத் ஏஜென்ட்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் வந்து பணத்தை வாரி கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாரும் போய் வீட்டுல போய் பணத்தை கொடுத்துருக்காங்களா கிடையாது. இந்த பூத் ஸ்லிப் வந்து என்னைக்கு ஓட்டு எலெக்ஷனோ அன்னைக்குதான் உட்காந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அந்த கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவர்களுக்கு அரசியல்ல அவர்களுக்கு அதுதான் வேலைன்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு தெருவுல பலதரப்பட்ட கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா எல்லா கட்சிக்காரனும் அவன் அந்த பூத் ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அந்த வீட்டு கட்சிக்காரனுக்கு அவனை சேர்ந்தவன் அவனுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற பாகுபாடு பார்த்துங்கிறதுங்கிறது ஒரு பக்கெட்டு. ரெண்டாவது எல்லாருமே பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மேல் மட்டத்துல ஃபீல் பண்றானுங்க. ஆனா எல்லாருக்கும் பணம் போயிருக்கானா கிடையாது. யாரும் செக் பண்ணல. ஆமா, புரியுதுங்களா? அப்ப 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யாரு வாழ்றா அப்படின்னா பூத் ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் வாழ்றான். ஏன்னா கூட்டத்துக்கு காசு கொடுத்துதான் எல்லா கூட்டமுமே கூடுது. ஆமா, விஜய்க்கு வந்து கொஞ்சம் ஏன்னா ஃப்ரீ கூட்டம் வருது. மற்றவங்க எல்லாருக்குமே காசு கொடுத்துதான் வருது. இதுல என்னன்னா ஏடிஎம்கே காரன் கூட்டம் போட்டாலும் 300 ரூபா காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆமா, அதே திமுக காரன் கூப்பிட்டாலும் 350 ரூபா வாங்கிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கம்மியா சொல்றீங்க சார். இல்ல, கமிஷன் எல்லாம் பிடிச்சது போக சொல்றேன். ஆமா, அது ஒரு ஆளுக்கு இவங்க தலைக்கணக்குக்கு 1000 ரூபாய் மேல் இடத்துல கொடுக்கறது. அப்புறம் அவன் கமிஷன் எடுத்துக்கணும்ல, அவன் வேலை செய்யறான்ல. கடைசியா ஒரு ஆளுக்கு கடைசியா கொடுக்கறது என்ன அப்படின்னா 200 ரூபாய். ஒரு ஆளு வந்து நின்றுட்டு போனாங்க அப்படின்னா 200 ரூபாய் தான் ரேட்டு. இது இல்லாம தனிப்பட்ட முறையில எது கூப்பன் கொடுக்கறது, அப்புறமேலு கொலுசு கொடுக்கறது, தங்க சங்கிலி கொடுக்கறது, இதெல்லாம் தங்கம் விக்கிற வேலையில யாரும் தங்கம் கொடுக்கல சார். அப்படியா? கேஷ் வெள்ளி கொலுசு இல்ல, எடப்பாடி வந்து ஏதோ செயின் கொடுத்தாராம. தங்கம் விக்கிற வேலைக்கு அவர் எப்படி சார் கொடுப்பாரு? அப்ப உரசி பார்க்க சொல்லணும். கல்யாணி கவரிங்ல வாங்கிருப்பாங்களா தெரியல. ஆக மொத்தம் ஒரு விஷயம் தெரியுது, எலெக்ஷன்னாவே மக்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கிற ஏரியா அப்படின்னு. இது 5 வருஷத்துக்கு ஒரு மக்களுக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த பூத்ல ஒர்க் பண்றவங்க ஏஜென்ட் அவங்களுக்கு இல்லங்க. நான் ஒண்ணுமே இல்லாத ஒரு மக்களுக்கு 200 ரூபாய் கூட கிடைக்குது இல்ல. நான் அந்த கடை கோடியில இருக்கிற ஆயாவை பத்தி பேசுறேன். அந்த 200 ரூபாய் கிட்ட வாங்க அந்த ஆயாவுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 200 ரூபாய் கிடைக்கிறதுக்கு நீங்க வருஷம் எலெக்ஷன் வச்சீங்கன்னா ஒரு 200 ரூபாய் வருஷம் கிடைக்கும்ல. புரியுது? வருஷம் முதலமைச்சர் மாத்திட்டே இருக்கலாமா? நல்லாவும் இருக்கும்ல. ஆமா, இவர் ஆட்சி சரியில்லைப்பா, 5 வருஷம் இவ்வளவு குடும்பம் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிறது இல்லாம, ஆமா 5 வருஷத்துல
எப்பா அடுத்த வருஷம் அவரு வந்துருவாப்பா அப்படிங்கிறப்ப எவ்வளவு மனசுல அளவு ஹாப்பியா இருக்கும். அதாவது ஒரு நாள் முதல்வர் மாதிரி, ஒரு வருஷம் முதல்வர் மாதிரி ஆக்க சொல்றீங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா எவனையும் பிடிக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. ம். ஆமா, புரியுதுங்களா? ஆமா, ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா தானே அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். அப்போ 1 இயர் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கலான்றீங்க. ஆமா, இப்ப காதலிக்கிறவனா தப்பா இருந்தாருன்னா ரைட்டா இருந்தாருன்னா கல்யாணம் எடுத்துனாலே கலந்துட்டு விட்டுறலாம்ல, அடுத்தவனை காதலிக்கலாம்ல. அது மாதிரி இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஹஸ்பண்ட் ஆயிடக்கூடாது. எல்லாருமே லவ்வர்ஸா இருந்தா ரொம்ப அப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எப்படி சார் உங்களால மட்டும் இப்படிலாம் யோசிக்க தோணுது? சார் நீங்களாம் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியும். நீங்க அரசியலுக்கு போங்க சார். இப்படி எல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. ஐடியா இல்லாம எத்தனை பேர் அங்க இருக்காங்க கட்சிக்குள்ளார. பாத்தீங்களா? மக்களில் ஒருவனா, மக்களோட குரலா நான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஐயா இந்த சிவகுமார் ஐயா. ஐடியாவா? ஆமா. 1 இயர் முதல்வர். ஏங்க சிவகுமார் ஐயா பேசினார்ல, மக்களில் ஒருவனா, ம். அது மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். பேசுங்க பேசுங்க. உங்க புரியுதுங்களா? வாய் நீங்க பேசுங்க. ஆ, நீங்க எல்லாம் ஒரு நேரத்துல எப்படி பேசுனீங்க தாவேக்காக எங்களுக்கு தெரியாததா? இப்ப அப்படியே உல்டாவா மாறி டிஎம்கேக்காக பேசுறீங்க. பாத்தீங்களா? ம். தாவேக்காவுல இருக்கிறப்ப ம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அவங்க எல்லாம் பைத்தியக்காரனா இருந்தாங்க. அதனால அங்க பைத்தியமா இருக்க வேண்டியதா இருந்தது. இப்ப அவங்க தெரிஞ்சிட்டாங்களா சார்? அவங்க தெரியல, நீங்க தெரிஞ்சிட்டீங்களா? நான் தெரிஞ்சுட்டேன். ம். அதனால திமுக காரங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் அறிவாளித்தனமாவே இருக்காங்க. ம். அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த கூட்டத்துல நிக்கிறோமோ அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் இருக்கணும். ம். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ரோமில் இருக்கும்போது ரோமன் ஆகுது அப்படிம்பாங்க. ம். அது மாதிரி நம்ம எங்க இருக்கிறோமோ ம். அது மாதிரி இருக்கணும். பொம்பளைங்க கூட்டத்துல போனோம்னா பொம்பளையா இருந்துடணும். அடேங்கப்பா. புரியுதுங்களா? அடேங்கப்பா இல்லைங்க, அதான் உண்மை. ஆமா, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கவே இருந்துக்கணும். ம். புரியுதுங்களா? அது எப்படி நீ திடீர்னு பொம்பளையா மாறுவ அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆமா, அது தோணுச்சு. எங்க நேயர்கள் கண்டிப்பா தோணு இருக்கும். நீங்களே ஏங்க சொல்றீங்க. இதுக்காக என்ன பாம்பே எல்லாம் போய் மாத்திட்டு வர முடியும்? அப்படிலாம் இந்த இல்லைங்க. அளவுக்கு நீங்க அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் போக ஒரு வேணாம். குருதாவை போட்டா முடிஞ்சு போச்சுங்க. ஃபர்தாவா குரு. அதாங்க, பர்தாவை போட்டா முடிஞ்சு போச்சுங்க. ம். அதாவது என்னது, ஹிஜாபா சரி சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு கருப்பா ஒண்ணு போட்டுக்கிறாங்க இல்லையா? ம். ஆமா, கருப்பா போட்டுக்கிட்டு நம்ம கையில வந்து ஒரு நல்ல மோதிரம் எல்லாம் போட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் கால்ல வந்து லேடி செப்பல் போட்டுக்கணும். அந்த லேடி செப்பல் போறதை மறந்துடக்கூடாது. லேடி செப்பல் போட்டா மட்டும்தான் நம்ம பொம்பளைங்கிறது வெளியில தெரியும். இல்லங்க, எல்லாம் போட்டுட்டு செருப்பு மாத்தாம அப்புறம் மண்டையில இருக்கிற கொண்டே வந்துட்டேடாங்கிறது மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதுக்காக suppose நேயர்களே, நம்ம மாதிரி- நம்ம நந்தவனம் நந்தகுமார் சார் வந்துட்டு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. எங்கேயாவது அவரை நீங்க இந்த மாதிரி வேற கெட்டப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. அதெல்லாம் Super வந்து இப்ப கிடையாதுங்க. இப்ப எல்லாம் வயசாகி போச்சுங்க. நாங்கெல்லாம் வயசுல வந்து லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளார போறப்ப இப்படி போயிருக்கோம். அதை வச்சு சொல்றேன். ரைட்டு. பல ஆமா. உண்மைகள் வெளில வருது. பல உண்மை இல்லைங்க, இதெல்லாம் ஒரு உண்மை, அவ்வளவுதான். ஆமா, இதுல லேடிஸ் என்ன ஹாஸ்டலுக்குள்ள எல்லாம் போயிருக்கீங்க. ஏங்க, வேஷம் போட்டு போனீங்களா? ஃபர்தா போட்டு. அப்புறம் கூப்பிட்டா போக வேண்டியதானங்க. அவங்கதான் ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க வந்துருங்க அப்படின்னு. ஆமா, இத உங்க ஒய்ஃப் பாப்பாங்க. அப்ப இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு போய் ஏங்க அது ஒய்ஃப் இருக்கிறவங்க, நமக்கு ஒய்ஃபா இருக்குது. ஆமா, நீங்க வந்து ஐயா நீங்க என்னன்னா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கே பாக்குறீங்க. நாங்க இல்ல. புரியுதுங்களா? இப்ப நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒன் பை ஒன்னா. அடுத்தாப்புல ஒய்ஃபா வர்றவங்க கூட இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. எனக்கு வந்து வாழ்க்கையில நல்லது நடக்க கூடாதுன்னே நீங்க முடிவு பண்றீங்க. சீரியஸா? ஆமா, அப்பெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் சார். நீங்க பண்ணாததான் நாங்க பண்ணிட போறோம். பல உண்மை சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அடுத்து வேற எங்கெல்லாம் போனீங்க? லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போனீங்க. அடுத்து ஏங்க எலெக்ஷனை பத்தி தானங்க பேசுறோம். நாங்க மட்டும் எலெக்ஷனை பத்தி பேசாம வேற என்ன சார் பேசணும்? நீங்க சார் தேவையில்லாம எங்கேயோ போய் எப்படியோ போயிட்டு வந்து இப்ப லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து நிக்கிறீங்க சார். அதாவது நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு ஏன் லேடிஸ் ஹாஸ்டல் ஞாபகம் எல்லாம் இப்ப வந்ததுன்னா, நீங்க பூத்துல வந்து நம்ம போடுறது வந்து தெரியக்கூடாதுன்னு ஒரு இது வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம போடுறது தெரியக்கூடாதுன்னு ஒரு மரப்பு கட்டணுமே, எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. பழைய நினைவுகள். ஆமா, இதுல வந்து என்னன்னா என்ன சொல்றது, பட்டன் அமுக்குனா சத்தம் வருதுங்கிறாங்க இல்லையா? ஆமா, சத்தம் வர்றதுக்கே அவ்வளவு லேட் ஆகுது. அப்ப உள்ளார யாருக்கு அந்த மிஷின் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்குங்கிற டவுட் வருது. ஆமா, ஆனா டிக்கெட் விழுந்தது. டிக்கெட் விழுந்துச்சு. ஆமா, நீங்க யாருக்கு கிளிக் பண்ணீங்களோ அவங்களுக்கு டிக்கெட் விழுந்துச்சு. நம்ம நல்லா நான் வந்து டிஎம்கேக்கு உதயசூரியனுக்கு அழுத்தினேன். ம். கொஞ்ச நேரத்துல வந்து அப்படின்னு கத்துச்சு. ம். அப்புறமேல் டிக்கெட் அப்படின்னு டிக்கெட் வந்தது. அதுலயும் உதயசூரியன் படம் இருந்தது. ம். அப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. அப்பாடி அப்படின்னுச்சா? அப்பாடி அப்படின்னு இல்ல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா, அவங்க திட்டினாங்களா? அடுத்த ஆளு வந்து போட்டீங்களா வாங்க வாங்க போட்டீங்களா வாங்க. உண்மையிலேயே சொல்றேன், நிம்மதியா ஒரு ஓட்டு போடுற இடத்துல கூட நிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஒரு செகண்ட்ல போட்டு வெளில வர்றதை விட்டு அங்க மணிக்கணக்கா அந்த வேடிக்கை பாத்தீங்கன்னா அதுல வேடிக்கை பாக்குற மிஷினா அது? பாக்கணுங்க, எல்லாத்தையும் அலசி ஆராயணும்.
எங்க உண்மையிலேயே மணிக்கணக்கா நீங்க நின்னு அலசி ஆராயினா பின்னாடி இருக்கவங்க எப்ப ஓட்டு போடுறது? அதான் நம்ம கவர்மெண்ட் கொடுத்த டைமிங்கே வந்துட்டு மார்னிங் 7 to ஈவினிங் 6. அதுக்குள்ள ஓட்டு போடணும்ல. அதுலயும் 2 மணி நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 8 மணி வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆமா. உள்ளார அதாவது காம்பவுண்ட் உள்ளார போயிட்டா 6 o'clock உள்ள என்டர் ஆயிட்டா அதுக்கப்புறம் போடலாம்னா அது நல்ல ஒரு விஷயம் தானே. அதெல்லாம் ஆமா. வரவேற்கணும். அப்ப அவ்வளவு டைமிங்லாம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கு என்ன ஆனா நம்ம கலாச்சாரமே எப்படின்னா, ஆமா கோயிலுக்கு வேண்டிட்டு 48 நாள் விரதம்லாம் இருந்து போய் நிப்போம். கம்யூனிட்டி பேருக்கு இப்படி போய் பாக்குறத சப்புன்னு தள்ளி விட்டுருவாங்க. ஆமா அந்த கோயில் சிலைய அந்த எதை பாக்கணும்னு அத்தனை வருஷமா நம்ம விரதம் இருந்து போறோமோ அதே அப்படிங்கிறது மாதிரி அது மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு தானே. கொஞ்ச நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 நிமிஷம் கொடுத்து நிக்க வச்சு ஓட்டு போட்டா என்னதான் அப்படின்னா அது அந்த வாய்ஸ் கேட்டேன் வா அது எப்படியோ தெரியல. பூத்துக்கு வர்ற ஏஜென்ட்டோட வாய்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கு. அங்க கூட பாத்தீங்களா நீங்க அந்த ஏஜென்ட்டோட வாய்ஸ் அவ்வளவு அழகா ரசிச்சு அது எந்த அளவுக்கு நீங்க இப்ப எங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க மை வைக்கிறப்பவே கையை நீட்டுங்கன்னு சொன்னா கை நீட்டுங்க அப்படிங்கிறப்பவே நமக்கு வேற மாதிரி இருந்தது. ஆமா உண்மையிலேயே சொல்றேன். ஆமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க சார். அதாவது ஜனநாயக திருவிழான்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன்ல போயிட்டு ஓட்டு போட்டு வரான். ஆனா இவர் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு. அடுத்து மை வைக்கிறத பத்தி சொன்னீங்க, ஓட்டு போடுறத பத்தி சொன்னீங்க. அடுத்த ஸ்டெப் சொல்லுங்க. ஜனநாயக கடமை ஆத்தணும்னா உண்மையிலேயே சொல்றேன் அஜித் மாதிரி இருக்கு. ஆமா காலையில 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஓட்டு 6:54 என்டர் ஆயிட்டாரு. அதான் சொல்றேன் புரியுதுங்களா மனுஷன் சார் அவரு. ஆனா இதே எலெக்ஷன்ல நின்னுட்டு இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் அந்த இதுல இருக்காங்களா? எந்த இதுல? அந்த காலையில நம்ம ஓட்டா ஒரு நாட்டோட முதல் மனிதன் அப்படிங்கிற ஆசைப்படுற இடத்துக்குலாம் மூவ் ஆகுறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஓட்டா வந்து போட்டா எப்படி இருக்கும்? இப்ப அஜித் வந்து ஓட்டா போட்டோன்னு ஊரே பத்திக்கிட்டு அஜித் ஓட்டா போட்டாரு அஜித் ஓட்டா போட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது மாதிரி எல்லாரும் காலையில எந்திரிச்சு அதை செஞ்சா என்ன? அதை ஏன் செய்யல? முதல் மனிதனா நாங்க நம்புறோம்ல. இப்ப அஜித் வந்திருக்கிறதுங்கிறதா நமக்கு தெரியுது. இதே விஜய் வந்து போட்டிருந்தா அந்த பேர் கிடைச்சிருக்கும்ல. அந்த புத்தி இருக்கணுங்க. விஜய்க்கு எல்லாம் புத்தி கிடையாது. மக்களே நோட் த பாயிண்ட். எங்க சுத்தி அங்க சுத்தி கரெக்டா விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு. முதல்வரை தாக்குறாரு. இப்ப சொன்னீங்களே சார். ஹலோ முதல்வர் வந்து பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். விஜய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளா ஓட்டு போட்டுதா நல்லா இருந்திருக்கும். அப்ப கூட உங்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கு பாத்தீங்களா? விஜய் மேல ஒரு கரிசனை இருக்கு சார் உங்களுக்கு. அப்படியே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அதுதான் சார் எங்க விஜய். அதான் உங்க விஜய். நான் உங்க விஜய் வந்து கண்டிப்பா தோத்துருவாரு. அவர் முதலமைச்சர் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன். எந்த கோயில் வேணுமோ சத்தியம் பண்ணி சொல்றேன். இந்த 2 தொகுதியில போட்டிட்டு 2லயும் ஜெயிச்சாரு அப்படின்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது. இவர் ராகுல் காந்தி கிடையாது. புரியுதுங்களா? இவர் பேர் வந்து ஜோசப் விஜய். ஆமா ஜோசப் விஜய். அதனாலதான் சொல்றேன். ஆமா 2லயும் தோத்துருவாரு. ஆமா அண்ணன் தோத்துட்டாருன்னு சொல்லி நீங்க யாரும் சூசைட் பண்ணிக்காதீங்க சார். பாக்கலாம் சார். மே 4ஆம் தேதி ரிசல்ட் தருவோம். நாங்க முதலமைச்சர் கூட ஆசைப்படல. பாருங்க அப்புறம் எதுக்குங்க இவ்வளவு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிதான். ஐயோ முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும். தெரியுது. நாங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ்க்கு மேல வாக்கு வாங்கியிருக்கோம். உங்கள் விஜய் எங்கள் விஜய்ன்ற மாதிரி விஷயம். அண்ணன் சீமான் இருக்காரு. ஐயோ பாவம் சார். அவரு பாவம் சார் இல்ல. அவரு ஜெயிக்காமே ஓட்டு நிறைய வாங்கினார் தெரியுமா? அதே மாதிரி ஜெயிக்காமே எங்கேயுமே ஜெயிக்காமையே விஜய் வந்து நிறைய இடத்துல ஓட்டு வாங்குவோம். அவ்வளவுதான். வேற எதுவும் நடக்க போறது கிடையாது. நீங்க உடனே கற்பனையில வந்து உடனே அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஆமா அவர் வந்து 2000 ரூபாய் இவனுக்கு சொன்னானுங்க மத்தவனுங்களாம். இவர் 2500 ரூபாய் நமக்கு டெய்லி மாசம் மாசம் கொடுத்துருவாரு. ஆமா அப்படின்னு மாசம் மாசம் அவர் 2500 ரூபாய் கொடுத்தா கூட இட்லி இப்ப என்ன ரேட் தெரியுமா? 15 ரூபாய் ஒரு இட்லி. ஏன் அந்த எவனாவது போய் ஆட்சிக்கு வந்தோனையும் இட்லியை 10 ரூபாய்க்கு முடியுமோ? நான் சவால் விட்டு சொல்றேன். 10 ரூபாய்க்கு அம்மா உணவகத்துல ஒரு இட்லி 1 ரூபான்னு கொடுத்தாங்க சார். அம்மா உணவகத்துல அதுக்கப்புறம் 5 ரூபான்னு கொடுத்தாங்க. இப்ப இருக்கா இல்லையான்னு கூட தெரியல சார் அம்மா உணவகம். அதான் என்ன சொல்றது. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் மறுபடியும் மக்களுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நாட்டுல இருக்கிற எல்லாருமே அம்மா ஹோட்டல்ல வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களா நினைச்சுக்கிறத வந்தா நல்லா இருக்கும். அப்ப நீங்க கீதம்லாம் போய் சாப்பிட்டது இல்ல? அதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட் சார். ஹையஸ்ட் வேல்யூ. எங்களை மாதிரி ஆட்கள் எங்களை அம்மா. அப்ப நாட்டுல இருக்கிற எவனுமே அந்த மாதிரி ஹோட்டல்லாம் சங்கீதாவெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது. யார் சாப்பிட கூடாதுன்னு சொன்னா? போய் சாப்பிடுங்க. உங்களை யார் சாப்பிட வேணாம்னு சொன்னா? ஆனா அங்க ஒரு இட்லியே 40 ரூபா 50 ரூபான்னு விக்கிறாங்க. 40 ரூபா 50 ரூபான்னு விக்கிறாங்கன்னா மக்களோட வாழ்வியல் தரத்தை ஏத்தணுமா ஏத்தக்கூடாதா? ஆமா. அரசியல்வாதிங்க அதை செய்யணுமா செய்யக்கூடாதா?
ம்? அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் மே 4ஆம் தேதி வரப்போகுது இல்ல, அப்ப தெரிஞ்சிட போகுது. சீரியஸா சொல்றேன், எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ம். ஆமா, ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வருமானம் பெருகும். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, டிஎம்கே எல்லாம் வராம எடப்பாடி எல்லாம் வந்தாருன்னா, சீரியஸா சொல்றேன், அவர் ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்றது, நம்மளால ஆயிட்டாரு. நம்மள்னா இவங்களை எப்படி சொல்லி புரிய வைக்குது உங்களுக்கு, சங்கி ஆயிட்டாரு. சங்கி ஆயிட்டார். ஆமா, பெரும்பாலும் மாட்டு மூத்திரத்தை குடிச்சுதான் நீங்க காலையில டீ குடிச்ச கணக்கு வச்சுக்கணும். சீ. சீயா? ஹலோ, என்ன நினைக்கிறீங்க சீங்கிறீங்க? காலங்காத்தால அப்படி மாடு உடுறப்ப அப்படியே சுட சுட எடுத்து அப்படியே ஒரு 4 மடக்கு மூத்திரத்தை குடிச்சிட்டோம்னா என்னங்க சிரிக்கிறீங்க? ஏங்க, டீ காஃபி நல்லதா மாட்டு மூத்திரம் நல்லதா தெரியுமா? சார், இதுக்கான ரிசல்ட் மே 4ஆம் தேதி வரும், அப்ப பாத்துக்கலாம் சார். இப்பயே எங்களை ஏன் சார் முகம் சுழிக்க வைக்கிறீங்க? எடப்பாடினா மூத்திரம் குடிக்கணும், அவ்வளவுதான். ஆமா, ஸ்டாலின் ஐயா வந்தாருன்னா கண்டிப்பா டீ காஃபி குடிக்கலாம். ஏன் சொல்ல போனா ஹார்லிஸ்ட் பூஸ்ட் கூட குடிக்கலாம். ஆமா, குழந்தைங்களுக்குலாம் டீ கொடுக்குறாங்க இல்லையா காலை உணவு திட்டத்துல, அதுல பூஸ்ட் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாம். இதெல்லாம் தெரியுமா? மக்களே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. என்னென்னமோ சொல்றது இல்லைங்க. மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, யார் வரப்போறா, யார் மறுபடியும் ஆட்சி அமைக்க போறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசும் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.